சோ மாதவட்டி அவர்கள் வந்து இரண்டாவது மனைவி வந்துட்டு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தது பார்த்தா வந்துட்டு நான் இந்த குழந்தைக்காக தான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவது மனைவி எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. கண்டிப்பா. சோ அவங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என் குழந்தைக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்படுமா? மேம் முதல்ல வந்து அந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்படுமான்றத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே இந்த இஷ்யூவை பார்த்ததுல இருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல் மனைவி இருக்கும் போது அப்ப ரெண்டாவது திருமணம் பண்ணா செல்லும் போல அப்படின்னு தான் மக்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய அவங்க பப்ளிக் டொமைன்ல இருக்க ஒரு செலிபிரிட்டி, அவங்களுக்கு தெரியாதுதா, அப்ப தெரிஞ்சு பண்றாங்க. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை போல. நம்ம மக்கள் எப்படி தெரியுமா மேம்லாம் இருக்கும், ஒரு செலிபிரிட்டிஸ் எதுனா சொன்னா டக்கு நம்பிடுவோம், ஒரு இன்ஃபுளுன்ஸ் எதுனா சொன்னா டக்கு நம்பிடுவோம், கூட பிறந்தவங்க எதுனா சொன்னாங்க நம்ப மாட்டோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மாதம்பட்டினங்களா செகண்ட் மேரேஜ் ஒய்ஃப் இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப அது லீகல் தான் போலயே, தப்பு இல்லையே. எல்லாரும் மைண்ட்லயும் அதான வரும். கண்டிப்பா பிரச்சனை இல்லை போல. பிகாஸ் அவ்வளோ பெரிய ஸ்டாரா இருக்காங்க, அவ்வளோ பெரிய செலிபிரிட்டியா இருக்காங்க, அவங்களே பண்றாங்கன்னும் போது அது லீகலா தான் இருக்கும் போல அப்படி நினைக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு தவறு. முதல் மனைவி உயிரோட இருக்கும் பொழுது இரண்டாவது திருமணம் பண்ணிக்கவே கூடாது. அப்படி நீங்க கஷ்டப்பட்டு நீங்க ஓடி போய் பெரிய கிராண்டா ரிசப்ஷன் பண்ணி திருமணமே பண்ணாலுமே அந்த மேரேஜ் வாய்டு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்.